இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப சிம்பிளான பருப்பு தாளிச்ச பருப்பு இருக்குல்ல, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஆல்ரெடி நான் வேக வச்சுருந்தேன், ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் சாம்பார் பண்ணும்போது எடுத்து வச்சது, அதை யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். எப்படி பருப்பு வேக வைக்கணும் இன்ஸ்டன்ட் பாட்டில் இல்லைனா ப்ரெஷர் குக்கர்லன்னு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை பாருங்கள், உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி. ஆக்சுவலி நீங்கள் இதில் வந்து இந்த மூணையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் பச்சை மிளகா, சீரகம், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளித்து முடிச்சிடலாம். பட் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த தக்காளி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் கொஞ்சம் தக்காளி போட்டு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நான் வந்து சாப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நல்ல அடுப்பை சூடு பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சு நம்ம வந்து இதில் நெய் ஆட் பண்ண போகிறோம். எண்டில் நெய் எப்படி பண்ணணுன்றதுக்கும் ஒரு ரெசிபி ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அது எப்படி பண்ணணுன்னு பாருங்கள். அந்த ரெசிபி எடுத்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. ஃப்ளேமை குறைச்சிருங்க. குறைச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, பூண்டு அண்ட் இஞ்சி ஆல்சோ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி. ஆல்ரெடி பருப்பில் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் நான் நிறைய உப்பு போட போகிறதில்ல, சும்மா கொஞ்சமாக உப்பு போடுறேன். பெருங்காயமும் ஆல்ரெடி நான் பருப்பில் போட்டேன், ஸோ அதனால் நான் இதில் போட தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் ஆல்ரெடி நான் பருப்பில் போட்டு வேக வச்சுருக்கேன், ஸோ நீங்கள் இதில் போடணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். அந்த தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் திறந்து இது நல்லா இப்போ முஷி ஆயிடுச்சு. நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற இந்த பருப்பை வந்து உள்ளே ஊற்றிடலாம். அந்த வச்சிருக்கிற பாத்திரத்தை அப்படியே ரின்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இது ஒரு கொதி வரட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி போட்டுடலாம். இல்லை நீங்கள் கீரை கூட போட்டு பண்ணலாம், சூப்பராக இருக்கும் கீரை போட்டு. உப்பு ஆல்ரெடி நான் போட்டதுனால நான் இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் டேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போது இதோட ஃபினிஷிங் என்னென்னா, நல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் நெய் எடுத்து கீ எடுத்து அப்படி கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. என்னடா இவ்வளோ நெய் போடுறாளேன்னு பார்க்காதீங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் சாப்பிடும்போது யோசிக்கக்கூடாது. அப்படி சூப்பராக மிக்ஸ் பண்ணிடலாம். இதுவும் அப்பளமும் இல்லைன்னா இதுவும் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு, அப்படி ஒரு காம்பினேஷன். சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா இது சப்பாத்தியோட கூட சாப்பிட்லாம். ஆனால் சாதத்தில் போட்டு சாப்பிட்டா தான் இது வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும்.
அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பருப்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. நீங்கள் வீக்டேல ஆல்ரெடி நீங்கள் பருப்பு எக்ஸ்ட்ரா வேக வச்சுட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் தாளிச்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆஸ் ஆல்வேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். Happy cooking. Thank you.